கருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான நேரத்தில் ஒரு அழகான இடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவதிலும் சந்தோஷப்படுகிறேன். தேவன் இந்த நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இயேசுவை சந்திப்பது ஒரு பெரிய பாக்கியம். இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நீங்காத சந்தோஷம் இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்தது தானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததென்று இயேசு அன்றைக்கு சகவை பார்த்து சொன்னார். சகவின் வாழ்க்கை மாறினது. ஆம், இயேசுவை சந்தித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைகிறது. அவன் உள்ளத்திலே ஒரு புதிய மாற்றம், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், நடையில அவருடைய பேச்சுக்களிலே ஒரு மாற்றம் வருகிறது. அப்படி மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறதா? அந்த மாற்றத்தை உலகம் கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறதா? இயேசுவை சந்தித்தவர்களை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார்கள், இருளின் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இருளில இருக்கிற ஒரு மனிதனும் சரி, குருடனாய் இருக்கிற மனுஷனும் சரி, 2 பேருக்கும் பார்வையே இல்லை, போகும் வழி எங்கென்று தெரிவதில்லை. அவர் 2 பேரும் அங்கே குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம். அதைத்தான் அன்றைக்கு சிமியோன் ஆண்டவராய் இயேசுவை சந்தித்தான். அவருடைய பிறப்பை கண்டுகொண்டான். இரட்சகராய் இயேசுவை தன் கரங்களில் ஏந்தி கொண்டான். அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது தெரியுமா? சிமியோனுக்கு மிகுந்த சந்தோஷம். நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்கிறான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறான். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசுவை காண்கிற ஒவ்வொருவரும், இயேசுவை சந்திக்கிற ஒவ்வொருவனும் இரட்சணியத்தை பெறுகிறான், விடுதலையை பெறுகிறான், சமாதானத்தை பெறுகிறான், சந்தோஷத்தை பெறுகிறான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை சந்தித்து பாருங்கள். வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இருள் மாறும். நீங்களும் இரட்சணியத்தை காணும் போது மிகுந்த சந்தோஷம். இருளிலிருந்து வெளிச்சத்தை காணுகிறதை போல, குருடன் பார்வை அடைந்ததைப் போலவே உங்களுக்குள் ஒரு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். இது காலவரையந்தும் இயேசுவை நீங்கள் சந்திக்காமல் இருந்தால், இன்றைக்கு இயேசுவை என் வாழ்க்கையில வாரும் என்று சொல்லுங்கள். ஒரு வேளையில நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாய் இருந்தால் கூட இன்றைக்கு உங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமாக. என் ஆண்டவரே, இந்த வேளையினூடாக உமக்கு நன்றி. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதென்று சிமியோன் சொன்னதை போல நாங்களும் உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் உம்மை கண்டுகொள்ள, உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அடியேர்களுக்கும் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளும் அந்த இரட்சணியத்தை காணட்டும், அந்த விடுதலை, சமாதானம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒருவரை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், இயேசுவை கண்டுகொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்வின் சமாதானமும் சந்தோஷமும். God bless you.